ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026ல வெளியான அப்சஷன் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர்த்த திரையரங்குக்கு கட்டி இழுத்த ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அந்த பொண்ணு பெருசா ஹீரோவை கண்டுக்கிறது இல்ல. ஒரு நாள் போன்ல பேசும்போது நிக்கியோட நெக்லஸ் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரியான நெக்லஸை நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேன்சி ஸ்டோருக்கு போவாருங்க. அங்கதான் ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசித்திரமான கிஃப்ட்டை கவனிக்கிறாருங்க. சோ அதை நிக்கிக்கு பிரசன்ட் பண்ணலாம்னு நினைப்பாரு. ஆனா நிக்கிக்கு பிரசன்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். நம்மளே பயன்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் மாதிரி இருக்குங்க, அந்த ஸ்டிக்கை உடைச்சு இந்த உலகத்திலேயே நிக்கி என்ன மட்டும் தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி உடைச்சிருவாருங்க. இந்த ஒன் விஷ் வில்லோவை விஷ் பண்ணி ஒட்டச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து நிக்கி கண்மூடித்தனமா ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சைக்கோத்தனமா. உண்மையான ஹாரர்னா என்ன அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நிக்கி கிட்ட இருந்து ஹீரோ செத்தாரா பொழச்சாரா அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பியருங்க. நம்ம ஹீரோ நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியாதனால பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆப்போசிட்ல ஒரு பொண்ணை உட்கார வச்சு அந்த பொண்ணு கிட்ட நிக்கி கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இப்படி எல்லாம் பேசும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு, நீ சொல்ற டயலாக் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சு மாதிரி இருக்குடா, கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால முடியாது, இப்ப இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீ வள கொல கொலான்னு நிக்கி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு பிடிக்காது, ஸ்வீட்டா கிரிஞ்ச் பண்ணாம கரெக்டா ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு சொல்றா, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ், கேண்டி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து கூட ப்ரப்போஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்க, இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, என்னைக்காவது நீ நிக்கி கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருக்கிறியா, உனக்கு அவ மேல லவ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ அதை வெளிப்படுத்துற மாதிரி நடந்துக்கோ, அவகிட்ட பேசு, விளையாடு, ரொமான்ஸ் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணி ஃப்ரீக்கி நிக்கியை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அவளை ஃப்ரீக்கி நிக்கின்னு கூப்பிட சொல்றியா, ஃப்ரீக்கி நிக்கின்னு அவளை கூப்பிட்டாலே பிடிக்காது, அவளுக்கு அந்த பேரே பிடிக்காது, அவ ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு, அவளை கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா அவ என்கிட்ட இருந்து விலகி போறதுக்கு ஐடியா கொடுப்ப போலயே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காருங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நைட் நடக்கக்கூடிய பார்ட்டியில கலந்துக்கோ, அதுக்கு நிக்கியும் வருவா, அந்த மாதிரி டைம்ல உன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவர் ஆசாசியா வளர்த்துட்டு இருந்த பூனை குட்டி செத்து கிடக்குதுங்க. நல்லா இருந்த பூனை எப்படி செத்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பூனை பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தேடி இருக்குதுங்க. அப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸை தட்டி விடும் போது ஹீரோ தூக்க வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு நிறைய தூக்க மாத்திரை வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அந்த தூக்க மாத்திரையும் தட்டி விட்டு இருந்திருக்கும். ஸ்நாக்ஸோட சேர்த்து அந்த பூனை அந்த தூக்க மாத்திரைகளையும் சாப்பிட்டதுனால வாயில நுர வந்து அப்படியே அந்த பூனை இறந்து போயிருந்திருக்குதுங்க. இப்ப செத்து போன அந்த பூனையை தூக்கி கார்பேஜ் கவர்ல போட்டு டிஸ்பின்ல வெளியில வச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் அந்த பூனையை நினைச்சு ராத்திரி ஃபுல்லா அழுதுகிட்டு இருப்பாரு. சரி, கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியால நிக்கியோட ப்ரொஃபைல பார்த்தோம்னா தூக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கியோட ப்ரொஃபைல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து நிக்கி கிட்ட இருந்து கால் வரும். ரொம்ப ஹாப்பியா ஹீரோ போன் அட்டெண்ட் பண்ணுவாருங்க. நிக்கி பாத்தீங்கன்னா நைட்டு நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது நிக்கி ஒரு மாதிரி கத்துவா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு இல்ல, என் கழுத்துல இருந்த கிறிஸ்டல் நெக்லஸ் கலண்டு டிரைனேஜுக்குள்ள விழுந்துருச்சு, எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு யோசனை தோணுது, நாளைக்கு நிக்கியை மீட் பண்ணும்போது இந்த கிறிஸ்டல் நெக்லஸை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோருக்கு போறாரு. கிறிஸ்டல் நெக்லஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இதோ அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க போய் ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு. அங்க நிறைய கிறிஸ்டல் நெக்லஸ் தொங்க விடப்பட்டிருக்கு. பட் எதுவுமே நிக்கிக்கு சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுதுங்க. சரி, வேற ஏதாவது நிக்கிக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பார்க்கும்போது தான் அந்த ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு ஸ்டிக்கை ஹீரோ கவனிக்கிறாருங்க. இது என்னோட அது விசித்திரமா இருக்குது, வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்னு எடுக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, நமக்கு எதனா ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசையை நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கோட சென்டர்ல உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க. சோ இது வந்து ஒரு டாய் கேட்டகரியில தான் வரும். சோ இதை நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்துட்டு போய் கடைக்காரி கிட்ட கொடுத்து, நான் தேடி வந்த நெக்லஸ் இல்ல, அதுக்கு பதிலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு, இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும், நீ என்ன ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இதை வாங்குற அப்படின்னு இன்டைரக்டா கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இது எனக்கு இல்லங்க, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்ட்டு. எது எப்படியோ திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதா, நீங்க ஏதாவது ஸ்கேம் பண்றீங்களா என்ன அப்படின்னு கேட்க, அந்த கடைக்காரி சொல்றா, நாங்க ஸ்கேமர்ஸ் எல்லாம் கிடையாது, இதை நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, சில பேர் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் ஒர்க் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தூக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல, இது என்ன ஒருத்தங்களோட வாழ்க்கை வாழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கிட்டு கிளம்பிடுறாருங்க. அவருக்கு தெரியாது இதுதான் ஹீரோவோட வாழ்க்கைக்கு போட்டிருக்கிற பிள்ளையார் சொல்லி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராத்திரி நடக்கக்கூடிய பார்ட்டியில ஹீரோ கலந்துக்கிறாருங்க. எல்லாருமே ஜாலியா ஏதோ ஒன்று பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நிக்கி பாத்தீங்கன்னா, நான் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் கூடயே போறாரு. நிக்கி தான் ஆஃபர் பண்றாங்க போல, அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஜூஸ் போதும் அப்படின்றாரு. எல்லாரும் சரக்கு அடிக்கும் போது நீ மட்டும் ஜூஸ் வேணும்னு கேட்கற அப்படிங்கும் போது, எனக்கு ஆல்கஹால் சுத்தமா பிடிக்காது, அதனால தான் ஜூஸ் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சியர் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் இது சாண்டிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுக்காக போவாங்க. இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய சாரா மட்டும், நீ என்ன சாண்டிக்காக அப்படின்னு சொல்ற, சாண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, சாண்டி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்ட்டு ஹீரோ அவரோட பூனையை பத்தி தான் கைஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே சாரா பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சமாதானப்படுத்துவாங்க. பார்ட்டியை முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நிக்கி கிட்ட நான் உனக்கு கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல நிக்கியும் சரின்னு கேட்டுப்பாங்க. அப்ப உங்க யாராவது கிட்ட கேஷ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சாரா என்கிட்ட ஒரு $20 இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கூட நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு ஸ்ட்ரீட்ல நிறைய பெக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சே எவ்வளவு இறக்க குணம் படிச்சவளா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி மேல காதல் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நிக்கியும் தனியா கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப நிக்கி நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட கேட் இறந்ததை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. நிக்கியும் ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு நிக்கியோட வீட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ காரை கொண்டாந்து நிப்பாட்டுவாரு. அப்ப நிக்கி கேப்பா உனக்கு சாரா மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஏன் அப்படி கேட்கற அப்படிங்கும் போது இல்ல சாரா நாள் முழுக்க உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு உன் மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க இல்ல எனக்கெல்லாம் சாரா மேல எந்த ஃபீலிங்கும் கிடையாது, அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. உடனே நிக்கி சொல்லுவா எனக்கு ஒரு ஆள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ காரை விட்டு இறங்குறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. உடனே நிக்கியை கூப்பிட என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. சரி குட் நைட் ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல நிக்கி பயங்கர டென்ஷன் ஆயிடுறா. உனக்கே தெரியும் ஃப்ரீக்கி நிக்கின்ற பேரு எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் நீ எதுக்காக அப்படி கூப்பிட்ட அப்படின்னு கேட்க சாரி நான் விளையாட்டுக்கு தான் அப்படி கூப்பிட்டேன் அப்படிங்கும் போது நான் ஒன்னு கேட்கறேன் கரெக்டா பதில் சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ புரியல அப்படின்ற மாதிரி கேட்க இதுதான் கரெக்டான டைம் நீ சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்க. இவர் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தாரு நிக்கி கிட்ட பயங்கரமா காதல சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா நிக்கி இப்படி பட்டுன்னு கேட்டு இவர் பட்டுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி உள்ள போயிடுறா. அப்ப நிக்கிக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஒன் விஷ் வில்லோ வாங்கி வச்சிருந்தாரு இல்லையா அதை எடுப்பாருங்க. அந்த அட்டையில போட்டிருப்பாங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ அதை நினைச்சுக்கிட்டே இந்த ஸ்டிக்கை உடைச்சோம்னா அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்ட்டு. பட் இது ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டில அதை எடுத்து இந்த உலகத்திலேயே நிக்கிக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கணும் என்ன மட்டும் தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை உடைச்சிருவாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நிக்கி வீட்டுக்குள்ள போகாம நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருப்பா. கரெக்டா டோர் கிட்ட வந்துட்டு என்னோட கேட் இறந்து போச்சுன்னு சொன்னல அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கும் போது ஓகே பரவாயில்ல அப்படிங்கும் போது நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட வீட்டுக்கா ஏன் அப்படின்னு கேட்கும்போது வா நம்ம ரெண்டு பேரும் கேட்டை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்னடா இவ விசித்திரமா பிஹேவ் பண்றா, ஒருவேளை இந்த ஒன் விஷ் வில்லோன்றது ஒர்க் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிப்பாரு. எனக்கு ஏதோ குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தியே அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அதை நான் எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன், நாளைக்கு நம்ம ஒர்க்ல மீட் பண்ணுவோம் இல்லையா அப்ப கொண்டாந்து தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா நிக்கி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. நீ என் வீட்டுக்கு வா நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டே கேட்ட பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. ட்ரிங்க் பண்ணிட்டு கேட்ட பத்தி பேசணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாரு. டக்குன்னு நிக்கி நார்மல் ஆகுறான். நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறாரு. உடனே நிக்கி காரை சுத்தி வந்து ஹீரோக்கு பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு நான் உன் பிளேஸுக்கு வரேன் வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்றா. உண்மையை தான் சொல்றியா நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா நீ வண்டி எடு உன் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றா. நிக்கி நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆனா நிக்கி பாத்தீங்கன்னா அமைதியா காருக்குள்ள படுத்துப்பா. அதுக்கப்புறம் சரின்னு கேட்டுட்டு ஹீரோ நிக்கி அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே நிக்கி பாத்தீங்கன்னா இந்த வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறா. இந்த வீட்டுல வர ஸ்மெல் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு ஸ்மெல் பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போய் பெட்ல உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிக்கி இந்த ரூம்ல தூங்கட்டும் நம்ம பக்கத்து ரூம்ல தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா நிக்கி பாத்தீங்கன்னா நீ என் கூடயே படுத்து தூங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க நிஜமாவா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஓகே தான் நீ என் பக்கத்திலேயே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து நிக்கி பக்கத்திலேயே படுத்துக்கிறாருங்க. நிக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல காதலை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இவகிட்ட இவ்வளவு சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நிக்கி நம்ம ஹீரோவை கிஸ் பண்றதுக்காக வரா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு தயாரா இல்லங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டு இருப்பாரு. ஆனா தொடர்ந்து நிக்கி கிஸ் பண்றதுக்காக வரா. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு ஒரு மாதிரி ஹீரோ விசித்திரமா பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோ மிரண்டு போயிருவாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரி என் மேலதான் தப்பு, எனக்கு ஒரு சின்ன பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு, அதனாலதான் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லிக்கிட்டு இருப்பா. நிக்கி அப்பப்ப நார்மல் ஆகிறா. மறுபடியும் ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிக்கியோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிக்கியை தூங்க வச்சுட்டு இவர் இன்டர்நெட்ல போயிட்டு இந்த ஒன் விஷ் வில்லோவை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் ஆன்லைன்லயே அதை வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. அதுல 90% ஆஃப் மக்கள் வந்துட்டு இது ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனா சில பேர் இது நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. என்னடா இது நம்பலாமா வேண்டாமா நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு புரியாத புதிர்லயே ஹீரோ இருப்பாருங்க. ஹீரோ பெட்ரூம்ல வந்து பார்த்தா நிக்கி குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பா. எங்க போன அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க நான் பாத்ரூம் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. வா என் பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நிக்கி அப்படிங்கும் போது ப்ளீஸ் என் பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோ போய் பக்கத்துல படுத்துக்குவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா பக்கத்துல நிக்கி இருக்க மாட்டா. எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா கிச்சனுக்குள்ள செத்து போன அந்த கேட் இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு வந்து வச்சு அதுக்கு கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க பயங்கரமா ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு
அதையெல்லாம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுக்காக கடைக்கு வராங்க. நம்ம ஹீரோ, நிக்கி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ ஷாப்புக்கு வராரு. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல, ரெண்டு பேரும் காலையிலேயே ஒன்னா வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்றாரு. நேத்து ராத்திரியில இருந்து நிக்கி ரொம்ப வினோதமா பிஹேவ் பண்றாடா, என் கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி என் கூட தான் ஸ்டே பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ நினைச்சது தானே நடக்குது அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அதுக்கும் மேல நடக்குது, அவங்க அப்பாக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே தான் இருந்தா, ஓவர் அட்டாச்மெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நிக்கி நம்ம ஹீரோவை வெச்சக்கண்ணு மாறாம அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா. சரி நீ காதல சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ இல்ல அப்படின்றாரு. என்ன கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, காதல சொல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கும் போதே அவ ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்றாடா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், சைக்கோத்தனமா எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உளர்ற அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கடைக்குள்ள வேலை பார்க்கலான்னு வந்தா நிக்கி யாராவது கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவ எங்க போனாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவளுடைய ஃபுல் நினைப்பும் நம்ம ஹீரோ மேலேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வெளியில வந்தா நிக்கி பாட்டுக்கு நேரா போய் ஹீரோடைய கார் டோர் ஓபன் பண்றா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறவா அப்படின்னு கேட்க, பர்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கார்ல ஏறிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அவளை கொண்டு போய் பத்திரமா டிராப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஃப்ரெண்டும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு, நீ அவகிட்ட பேசினியா, அவன் நார்மலா இருந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் நார்மலா தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏன் பாத்துக்கிட்டே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி கேட்க, ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவ சொன்னா அப்படின்னு சொல்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதுங்க. இவர் போனை கட் பண்ணிட்டு போய் டோர் ஓபன் பண்ணா வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, நிக்கி தான். நிக்கி வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பா. அதை தொடர்ந்து அவ நம்ம ஹீரோ கிட்ட காதல வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பா. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிப்பா. உடனே ஹீரோ எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாவே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அடுத்தடுத்த நாட்கள் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இனிமையான நாட்களா இருந்துட்டு இருக்கும். ரெண்டு பேரும் ஹாப்பியா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கும் போதும், வெளியில போகும்போதும், ஒர்க் பிளேஸ்ல இருக்கும் போதும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சாரா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், இவ அப்படியே வச்சக்கண்ணு மாறாம நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீ டிவி பாரு அப்படின்னு தலையை திருப்பி விடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அப்சஸ்டா நம்ம ஹீரோ மேல இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் டின்னர் டேட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும். முதல்ல ஹீரோ காலை கட் பண்ணி விட்டுட்டு பேச ஆரம்பிப்பாரு. ரெண்டாவது முறை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும். இதான் இம்பார்ட்டன்ட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை எடுத்துட்டு தனியா வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிப்பாருங்க. ஆக்சுவலா நிக்கியோட அப்பாக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்க கூட வந்து இருந்துட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவங்க அப்பாக்கு கேன்சர்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ஹெல்தியா இருந்துட்டு இருக்காரு, தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா நிக்கி ஏன் போய் சொன்னான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி நிக்கியும் சாராவும் பேசிக்கிட்ட போது சாரா கிட்ட நிக்கி சொல்லி இருந்திருக்கா, உன் மேல எல்லாம் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா, உன்னை அவ ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் வச்சிருக்காளாம் அப்படின்ட்டு. இப்ப சடனா இவ டோட்டலா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, உன் கூடயே இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் பழகிட்டு இருக்கான்னு தோணுது. சாராக்கே இது ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவளுக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாருங்க. ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அந்த ஒன் விஷ் வில்லோவை உடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாரு. பயத்தோடையும் பதறத்தோடையும் டின்னர் டேபிள்ல வந்து உட்கார்றாருங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிக்கி கேட்கிறா. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒன்னு கேட்பேன், நீ உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படிங்கும் போது, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க, பட் நிக்கி அங்கேயே எழுந்துருச்சு நோ 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 நோன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் எவ்வளவு அழகா டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா நீ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ற அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே ஓகே கூல் கூல் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்தி நிக்கிய உட்கார வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு டைகர் ஐன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட பிரசன்ட் பண்றா. அது கான்ஃபிடன்ஸ், வில் பவர் எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க இன்னும் பிரச்சனையா ஆரம்பிக்குது. நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல நிக்கிய காணோம். எங்க போனான்னு பார்த்தா அந்த ரூமோட மூலையில நின்னு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கா. என்னாச்சு நிக்கி அப்படின்னு கேட்கும்போது, நீ தூங்குறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனா எனக்கு வர கனவுகள் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு அழுவ ஆரம்பிக்கிற. இப்படி எல்லாம் பண்ணாத நிக்கி, பேசாம வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்துறாருங்க. மறுபடியும் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவள ஆளையே காணோம். எங்க போன நிக்கி அப்படின்ற மாதிரி கேட்க, ஃப்ளவர் பாட்டை தூக்கிட்டு ஹீரோ மண்டையிலே போட்டு உடைக்கிற மாதிரி வரா. ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அமைதியா அந்த ஃப்ளவர் பாட்டை அங்க டேபிள்ல வச்சுட்டு வந்து படுத்துறாங்க. என்னடா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கலான்னு பார்த்தா திரும்பி படுக்க கூடாது, இப்படியே தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. காலங்காத்தால வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது ஹீரோடைய தலையில முடியெல்லாம் இவ கட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்கி கிட்ட பயந்து பயந்து போய் பேச ஆரம்பிக்கிறான். நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிக்கி ரொம்ப நார்மலா பேசுறான். நேத்து ராத்திரி அப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப நார்மலா தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, பிராமிஸ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்ல, சூப்பர் பிராமிஸ், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நம்புறாருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் சொல்லிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கும் போது, நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா, என் கூடயே இரு
அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். ஹீரோவோட வீட்டு டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் முழுக்க ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் டேப் அடிச்சு வச்சிருக்காங்க. திரும்பி பார்த்தோம்னா ஏதாவது பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு முயற்சி செய்வாரு. அப்ப கூட இந்த நிக்கி ஓபன் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீ இங்கேயே இரு போகாத அப்படின்னு சொல்ல, இல்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போயிருவாருங்க. இவ பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகராம அங்கேயே நின்னுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த மியூசிக்கல் ஷாப்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருங்க. லஞ்ச் டைம் வரும். அப்ப இவருடைய சாண்ட்விச் பாக்ஸ் ஓபன் பண்ணுவாரு. உள்ள போட்டோஸும் லெட்டர்ஸும் இருக்கும். அங்கதான் இந்த சாரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்க, சும்மா ஜோக்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சாரா கிட்ட ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நிக்கி உங்ககிட்ட சொன்னதை பத்தி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, முன்னாடி வேணா அவ என்ன ஃப்ரெண்ட் ஜோன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா இப்போ என் கூட கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு இந்த சாரா சொல்றா, இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா உன்னை ஃப்ரெண்ட் ஜோன்ல வைக்க போறதா தான் சொல்லிட்டு இருந்தா, ஆனா திடீர்னு சூப்பர் டேட்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ரெண்டு பேரும் அவ்வளவு அட்டாச்மெண்டோட இருந்துட்டு இருக்கீங்க, சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மர்மம் இருக்குமோ, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயத்துல தான் நான் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கும் போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் இந்த சாராக்கும் தேவையில்லாத ஆர்குமெண்ட் தான் கைஸ் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களோட ஸ்கூல் டைம் டேஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. அப்ப அந்த சாண்ட்விச் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டரை பார்த்து இது என்ன கேட் வெர்டிக்ட்னு எழுதிருக்கு, என்னது இது அப்படின்ற மாதிரி சாரா கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. காலை நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அந்த சாண்ட்விச் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சாண்ட்விச்சுக்கு நடுவுல செத்து போன கேட்ட அறுத்து வச்சிருக்காங்க கறி மாதிரி. அப்புறம் என்ன, ஹீரோ தொடர்ந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. நிக்கியை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நிக்கி ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாலோ, அதனால இப்படி மென்டலி பாதிக்கப்பட்டிருப்பாலோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும். ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவளோட சிச்சுவேஷனை அட்வான்டேஜோ பயன்படுத்துறியோன்னு எனக்கு தோணுது, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு தோணுது அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு நிக்கியை கூட்டிட்டு வர வேண்டாம், ஏன்னா நிக்கியோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நிக்கி வந்தா சாராக்கும் நிக்கிக்கும் பிரச்சனை வர மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நிக்கி எப்படி வராம இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, பாய்ஸ் நைட்னு சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாருங்க. இப்ப ஃப்ரெண்டை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோட பாக்ஸ் எடுக்கிறாருங்க. அதுல கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் இல்லையா, அதுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி என்னோட விஷயம் ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, கஸ்டமர் கேர்ல இருந்து என்ன சொல்றீங்க, இந்த விஷயம் கேன்சல் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த விஷயம் இருக்கட்டும், ஓகே தான், எனக்கு சில ஆல்டர்னேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, ஒரு முறை உடைச்சிட்டாலே அது ஒன் டைம் தான், அதை மாத்தவோ திருத்தவோ முடியாது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பத்தின கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ கேட்கிறாரு இது உண்மைதானா, எஸ் உண்மைதான் அப்படின்றாங்க. அப்ப அவளுடைய காதலும் உண்மைதானா அப்படின்னு கேட்க, நீங்க விஷ் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்ல, சரி இந்த விஷயம் கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, அப்ப காலம் பூரா இப்படிதான் என்ன சுத்திக்கிட்டு இருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க சாகர வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும், நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் இது ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து நிக்கி கிட்ட இருந்து கால் வருதுங்க. நிக்கி பாத்தீங்கன்னா ஒரு நிக்கி ரொம்ப கொடூரமா போன்ல கத்தரா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து டோர் ஓபன் பண்ணி பார்த்தா, காலையில நின்னுகிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகராம அங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை எதிர்பார்த்து நின்ன இடத்துலயே ஷிட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்க்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்க நிக்கி அப்படின்ற மாதிரி கேட்க, வயிறெல்லாம் கலக்கிருச்சு, அதனாலதான் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், நானே கிளீன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பாத்ரூம்குள்ள போயிடுறா. நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. உண்மையிலேயே இவ சைக்கோ ஆயிட்டாளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் ஃப்ரெண்ட் இந்த நைட் பார்ட்டியை பத்தி சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா, நிக்கி கிட்ட இந்த மாதிரி பாய்ஸ் பார்ட்டி ஒன்னு இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லுவா, இல்ல இது பாய்ஸ் பார்ட்டி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாத்ரூமுக்குள்ள ரொம்ப கொடூரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவர் பயந்து போயிருவாரு. சரி நீயும் வருவியாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நார்மலா பேச ஆரம்பிச்சிருவா. வேற வழியே இல்லாம நிக்கியை கூப்பிட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு போவாருங்க. சோ அந்த பார்ட்டியில எல்லாருமே இருப்பாங்க. நிக்கி வந்தது அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல நிக்கியோட பிஹேவியர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நிக்கியை விசித்திரமா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பார்ட்டியில எல்லாரும் சிரிக்கும் போது இவ மட்டும் டிஃபரெண்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வியர்டா இருக்கும் அது பாக்குறதுக்கே. அதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிக்கியோட டர்ன் தான் வரும். நிக்கி நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வியர்டான சகிக்க முடியாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இவ இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது நம்ம ஹீரோடைய டர்ன் வரும், டேர். சோ அதுல என்ன டேர் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ லெஃப்ட் சைடுல இருக்கிறவங்கள கிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடுல பார்த்தா சாரா உட்காந்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நிக்கியோட ரியாக்ஷனே மாறும் பாருங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து சாரா உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சேரை அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போய் விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. இப்போ முத்தம் கூட அப்படின்ட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வியோடான விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் பிராங்க் பண்ணேன்னு சொல்லுவா. சொல்லிட்டு திடீர்னு அங்க இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து அவளோட தலையில அவளே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே தள்ளி போய் நிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா ஏதோ சரக்கு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவரே பாத்தீங்கன்னா நிக்கிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாப்பாரு. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம்னு எழுந்திருச்சா எங்க போற அப்படின்னு கேப்பா. பாத்ரூம் போறேன் அப்படிங்கும்போது நான் வேணா வெளியில நிக்கவா அப்படின்ற மாதிரி கேப்பா. நிக்கி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே உன்னை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
இவ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிருவாரு. விடு, எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இந்த நிக்கி சொல்லுவா, நான் உன்னோட ஃப்ரீக்கி நிக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 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 அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. கத்த ஆரம்பிச்சிருவாரு. ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வர ஆரம்பிக்கும். நிக்கி பயங்கரமா அழுவ ஆரம்பிப்பா. நீ என்ன காதலிக்கவே மாட்டேன்ற, என்ன கேர் பண்ணிக்கவே மாட்டேன்ற அப்படின்ட்டு. இல்ல இல்ல நான் உன்னை காதலிக்கிறேன், கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்துவாரு. இன்னைக்கு ராத்திரி நீ மட்டும் இங்க தூங்கு, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. வினோதமான முறையில மிரட்டி பயம்புறுத்தி ஹீரோவை வீட்டை விட்டே வெளியில போக விட மாட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. மிட் நைட்ல பாத்தீங்கன்னா சாரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். உங்ககிட்ட இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம், எதுனாலும் டெக்ஸ்ட் பண்ணு அப்படிங்கும் போது நான் வெளியில தான் இருக்கிறேன், நீ வரல அப்படின்னா நான் உள்ள வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இரு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிக்கிய தூங்க வச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு நகருவாருங்க. அப்ப நிக்கி பாத்தீங்கன்னா தன்னைத்தானே உளறிக்கிட்டு இருப்பா, தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் சாரா கூட கார்ல உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன விஷயமா சாரா பேசுறதுக்காக வந்திருப்பானா, இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு தெரியல, அவங்க அப்பா கேன்சர்னால பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் என் கூட வந்து இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்பதான் சாரா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிக்கி ரொம்ப வினோதமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தெரப்பி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிக்கியும் உன்னோட ஃப்ரெண்டும் கேஷுவலா டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அதுவும் 2 வருஷமா. அதுல பெருசா ரொமான்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு நீங்க ரெண்டு பேருமே ஹூக் ஆயிட்டீங்க, அதுதான் எனக்கு புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துக்கு நிக்கி செங்கலை தூக்கிட்டு வராங்க. காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சாராவை போட்டு அடி அடின்னு அடிச்சு முகத்தை செத்தச்சே சாவடிக்கிறா. இத பார்த்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாருங்க. சாராவோட கண்ணாமொழியெல்லாம் வெளியில வந்துருதுங்க. அந்த அளவுக்கு அடிச்சே சாவடிச்சிருந்திருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோ சாரா கூட பேசினதுனால பொசசிவ்னஸ் வந்துருச்சான், அதனால கொண்டுட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ கூடயே சேர்ந்து டெட் பாடியை மறைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாருங்க. அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா சாராக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கும் போலங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் சாராவே வந்திருந்திருப்பா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அழுவுறாரு, கோவப்படுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாருங்க. என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ நேரா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடைக்கு போறாரு. எந்த கடையில அந்த ஒன் விஷ் வில்லோ வாங்கினாரோ அதே கடைக்கு போயிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோ பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஸ்டாக் இருக்கு. உடனே அதை எடுத்துட்டு காருக்குள்ள வந்து உட்கார்ந்துறாருங்க. அந்த ஒன் விஷ் வில்லோ கிட்ட எனக்கு நிக்கி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உடைக்கிறாருங்க. உடைச்சா உடைய மாட்டேதுங்க. இவரும் வளைக்கிறாரு, நம்புறாரு, என்ன செஞ்சுமே பாத்தீங்கன்னா அது உடைய மாட்டேதுங்க. அப்பதான் இவருக்கு புரிய வருது, ஒரு ஆள் ஒரு டைம் மட்டும் தான் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. சோ இப்போ நம்ம ஹீரோ இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஒன் விஷ் வில்லோவா அவரோட ஃப்ரெண்டு கையில கொடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவ பிரிஞ்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவன் உடைச்சான் அப்படின்னா நிக்கி பாத்தீங்கன்னா ஹீரோ விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த விஷயத்தை எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து டீடைல்டா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதை உடடா அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, சும்மா $1 மில்லியன் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு $1 மில்லியன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அதை உடைக்க கூரைய பெத்துக்கிட்டு நிறைய காசு பணம் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்து ஃப்ரெண்டு ஷாக்காவ நம்ம ஹீரோ இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா சாராவோட டெட் பாடியை ஒரு விசித்திரமான போஸ்ல உட்கார வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. நிக்கிய மிரட்டும் போது நிக்கி திருப்பி மிரட்டுவா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வருவான். சாராவோட பாக்கெட்ல கன் இருந்திருக்கும் போல அந்த கன்னை எடுத்து ஹீரோடைய ஃப்ரெண்டை தலையிலேயே ஷூட் பண்ணி சாவடிச்சிருவா. இன்னும் என்னென்னலாம் செய்ய காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்பட ஆரம்பிப்பாரு. உடனே ஹீரோ கிட்ட நிக்கி அப்படியே காதலை வெளிப்படுத்திட்டு அப்படியே கட்டி பிடிச்சி படுத்துக்குவா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி கையில இருக்கக்கூடிய கண்ணை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள நுழைஞ்சிருவாருங்க. அப்பவும் நிக்கி வெளியில நின்று கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம செத்தாதான் இதெல்லாம் ஸ்டாப் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுடுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இருந்தாலும் அவருக்கு பயமா இருக்குங்க. அப்பதான் அந்த கபோர்ட்ல இருக்கக்கூடிய தூக்க மாத்திரையை கவனிப்பாரு. தூக்க மாத்திரையை போட்டுட்டு தூக்கத்திலேயே செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு தூக்க மாத்திரையை நிறைய வாயில போட்டுக்கிட்டு வெளியில வந்துருவாரு. வெளியில வந்து பார்த்தா நிக்கி நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் நிக்கிய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாருங்க. இவ்வளவு நாள் நிக்கிய பார்த்து பயந்துகிட்டே இருந்த நம்ம ஹீரோ உடனடியா நிக்கிய போய் கட்டி பிடிச்சுக்குவாருங்க. தக்காளி அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது இன்னொரு ஒன் விஷ் வில்லோ வாங்கிட்டு வந்திருப்பாரு. வீட்டுல நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்த்து அந்த ஒன் விஷ் வில்லோவை அங்கேயே தூக்கி போட்டு இருந்திருப்பாரு. ஹீரோ பாத்ரூம்குள்ள போன அந்த கேப்ல அந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்து நிக்கி பார்த்துட்டு ஹீரோ இந்த உலகத்துல நிறைய என்ன காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உடைச்சிருந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நிக்கி அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிக்கிறாருங்க. திடீர்னு போத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு எழுப்புறதுக்கு முயற்சி செய்யும் போது பார்த்தா நம்ம ஹீரோ வாயில இருந்தெல்லாம் நுர வந்துருது. அந்த தூக்கு மாத்திரை வேலை செஞ்சு ஹீரோ செத்தே போயிட்டாருங்க. விஷ் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நிலைமை நார்மல் ஆயிரும் இல்லையா? சோ நம்ம ஹீரோ இறந்து போன உடனே பட்டின்னு நிக்கிக்கு சுயநனவு திரும்புது. சுயநனவு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தா வீடே ரத்த வெள்ளமா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சாரா கொடூரமா செத்து கிடக்குறா, இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு செத்து கிடக்குறாரு, காலுக்கு கீழே ஹீரோ செத்து கிடக்குறாருங்க. நிக்கியோட உடம்பெல்லாம் ரத்தமா இருந்துகிட்டு இருக்கு. கத்துன்னு கத்துறா. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.